கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 118 அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன். நிராகரிப்பு என்று பேச விரும்புகிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு தான் தலைக்கு மூலக்கல்லாயிட்டான். இன்னைக்கு அநேகர் நீ ஆகாது, நீ ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், உன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி உங்களை நிறைய பேர் தள்ளி இருக்கலாம். ஆனால் தள்ளின உங்களை தான் ஆண்டவர் தலைக்கு மூலக்கல்லாக வைப்பா. தாவீதை தன்னுடைய தகப்பன் தள்ளினது ஒரு விதம், தன்னுடைய சகோதரர்கள் தள்ளினது ஒரு விதம். தன்னை உயர்த்தி வைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் தன்னை எப்படியாவது அழிக்கணும்னு சவுல் திட்டம் பண்ணினது ஒரு விதம். தன்னுடைய மனைவி அவனை ஒரு மாதிரி நிராகரிக்கிற மாதிரியே பேசுகிறான். இப்படியெல்லாம் இருந்த தாவீதை தான் தேவன் ராஜ யோகத்தோடு ராஜாவாக மாற பண்ணினான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற எனது அன்பு சகோதரனே, எனது அன்பு சகோதரியே, இன்னைக்கு உன் கணவனால் நீ நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், உன் மனைவியால் நீ நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், உன் பிள்ளைகளால் நீ நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், உன் நண்பர்களால் நீ நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், உன் உறவினர்களால் நீ ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், யார் ஒன்று ஆகாது என்று தள்ளினார்களோ, யார் இவன் தேவைப்படாதுன்னு சொன்னாங்களோ, யார் இவன் யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடியே தேவன் உன்னை வாழ வைக்கிறதை உன் கண்கள் காணப்போகிறது. தேவ பிள்ளைகளை, என்னை குறித்து நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு படிப்பு இருக்கா இல்லை, அந்த அளவுக்கு அழகு இருக்கா இல்லை, அந்த அளவுக்கு திறமை இருக்கா இல்லை. நிறைய பேர் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ தேர்றதே கஷ்டம், பொழைக்க தெரியாதவன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லாரும் என்னை நிராகரித்தார்கள் ஒரு காலத்தில். இன்னைக்கு என்னை பார்த்து ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண மாட்டேனா, ஆண்டவர் ஏதாவது எனக்கு விடுதலையை தரமாட்டாரான்னு சொல்லி இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு கேட்டவங்க இன்னைக்கு அடியானுடைய முக தரிசனத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஒரு ஒதுக்க மூலையில் ஒதுங்கி, ஐயோ என்ன எல்லாருக்குமே பிடிக்கல, நான் ஏன் வாழ்கிறேன், நான் செத்து போயிருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டு இருக்கையா, எல்லாராலையும் உடைக்கப்பட்டு, எல்லாராலையும் நொறுக்கப்பட்டு, அப்பளம் நொறுங்குற மாதிரி நொறுங்கி போய் நீ இருந்தனா, ஆண்டவர் சொல்றாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று சொன்ன கல்லு தான் தலைக்கு மூலக்கல்ல ஆயிருச்சு. இன்னைக்கு ஆவியில பார்க்கிறேன், கணவன் நான் உன் கூட வாழ பிடிக்கலன்னு நிராகரிக்கிறான், மனைவி என் கூட வாழ பிடிக்கலன்னு நிராகரிக்கிறா. நான் நேசிச்சவங்க ஒரு காலத்துல காடா தெரிஞ்சனா இன்னைக்கு டாகாகவே மாறிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய நிராகரிப்பு தான் உங்களை உயர்த்துகிறதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாதை. அதனால் அவர் உயர்த்தினவங்களை யாராலையும் கீழே தாக்கவே முடியாது. கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. ஜோமனவா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் யாரை நிராகரித்தாலும் கர்த்தர் அவர்களோடு இருந்து பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.